மதிப்புக்குரிய முதலமைச்சர் சொன்னது மாதிரி அவருடைய கூட்டணியில காங்கிரஸ் நீடிக்குமா அல்லது விஜய் கட்சிக்கு போவாங்களா அப்படிங்கிறது தான் இப்போ உங்க கேள்விக்குறி. இருந்தா கூட கனிமொழி சகோதரி டெல்லியில போய் ராகுல் காந்தியை சந்திச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் இப்படி சொல்லியிருப்பது பார்த்தா அவர்களுக்கே ஒரு அச்சமும் ஒரு பயமும் இன்னைக்கு அவங்கள்ட்ட இருக்கு. அதனால தான் இன்னைக்கு கூட்டணி பலம் இல்லாமலும் அவர்கள் இருக்கிறார்கள். எப்படி பாக்குறீங்க இத? உண்மையிலேயே திமுக அழுத்தத்தின் திமுக ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இன்று வரையிலும் வந்து ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை அவங்க விட்டதே கிடையாது. யாரோ கொண்டு வந்ததுக்கு தாங்கள் தான் கொண்டு வந்தோம், தாங்கள் தான் செஞ்சோம்னு சொன்னா அதுல எந்த விதத்துல ஒரு நியாயம் இருக்கு அப்படிங்கிறது தெரியல. அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தது அண்ணன் இபிஎஸ் அவர்கள். அன்றைக்கு மத்தியில் அமைச்சராக இருந்தது பாரதிய ஜனதா கட்சி. அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை மத்திய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த மதிப்புக்குரிய ஜே.பி. நட்டா அவர்கள் இன்றைக்கும் அவர்கள் தான் அதே துறையில் அமைச்சராக நீடிக்கிறார்கள். அன்றைக்கு அண்ணன் இபிஎஸ் அவர்கள் ஜே.பி. நட்டா அவருடன் பேசி நீட் வேணும், கண்டிப்பாக வேணும், எங்க கிராமப்புற பிள்ளைகள் அரசு பள்ளிக்கூடங்கள் கிராமப்புறத்தில் உள்ள அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடும் சொன்ன உடனே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா அவர்களும் மாநில முதலமைச்சர் இபிஎஸ் அவர்களும் கலந்து பேசி கிராமப்புற அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு 7.5% இடஒதுக்கீடு வேண்டும் அப்படின்னு கேட்டு அதனுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் கிராமப்புறத்தில் உள்ள ஏராளமான, உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம மானூர்ல படிச்ச பள்ளி ஒரு மாணவி கூட அவர்கள் அம்மா வந்து விவசாய கூலி வேலை பார்க்கக்கூடிய ஒரு வீட்டிலிருந்து இன்னைக்கு மருத்துவக் கல்லூரிக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்னு சொன்னால் அதற்கு முழு முதல் காரணம் பாரதிய ஜனதா கட்சி. அந்த பாரதிய ஜனதா கட்சியில் அமைச்சராக இருந்த ஜே.பி. நட்டா அவர்கள், அன்றைக்கு தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்த இபிஎஸ் அவர்கள். இதை கூட மறைப்பதற்கு சொல்வதற்கு மனம் இல்லை. அவர்கள் செய்ததை தாங்கள் செய்ததாக சொல்வது எந்த விதத்தில் நியாயம்? இதுதான் திமுகவுடைய கோயப்பல்ஸ் தத்துவம். நகைச்சுவையா இருக்கு, உண்மையிலே கேலி கூத்தா இருக்கு. எப்படி ஒப்பிட்டு சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, அரசியல் வேலை பார்க்கக்கூடிய பழைய ஓய்வு திட்டத்தை தேர்தல் அறிக்கையில கொண்டு வரணும்னு சொன்னாங்க. 4.25 வருஷம் ஆச்சு, இல்ல இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. இப்போ ஜாக்டோஜியோ போராட்டத்துக்கு பிறகு, ஆனா அவங்களுக்கு எந்த அடிப்படையில் லட்டு எல்லாம் கொடுத்துட்டு போனாங்கன்னு தெரியல. வாயில லட்டு கொடுத்தாங்க, திருநெல்வேலியா இருந்தா அல்வா கொடுத்துருப்பாங்க எல்லாருக்கும். லட்டெல்லாம் வழங்கிட்டு போனாங்க. அடுத்த ஜூன் மாசம் தாரன்னு சொன்னா எப்படி? ஜூன் மாசம் முதலமைச்சராக இருக்கக்கூடியது அண்ணன் இபிஎஸ் அவர்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணன் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக. இது ஏமாற்று வேலை. திமுக எப்பொழுதுமே ஏமாற்று வேலையில கைதேர்ந்தவர்கள். கலைஞரிடம் இருந்து நான் கற்றுக்கொண்டது உழைப்பு, அதை என் பையனுக்கு உதயநிதி, அதாவது குடும்ப ஆட்சி நாங்க தான் இருப்போம் அப்படிங்கிறத மறைமுகமா சொல்லியிருக்காரு. தேசிய ஜனநாயக கூட்டணி நேற்று கலைஞர், இன்று மதிப்புக்குரிய ஸ்டாலின் முதலமைச்சர், நாளைக்கு அவருடைய மகன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வருவார்கள் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் குடும்ப ஆட்சி அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்கார். ஆனால் இனிமேல் தமிழகத்தில் குடும்ப ஆட்சி நிச்சயமாக ஈடுபடாது. தேசிய ஜனநாயக ஒவ்வொரு தடவையும் இதே இடத்துல என்ன கேட்கறீங்க? அண்ணன் இபிஎஸ் தான் முதலமைச்சர், பெரும்பான்மை யார் இருக்காங்களோ அவங்க தான் அமைச்சராக வைப்பாங்க, போதுமா? அவங்க சாதனை எல்லாமே பொய்யான தேர்தல் வாக்குறுதி தான் அவங்களுடைய சாதனை. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா எந்த வாக்குறுதியும் சொல்லல. இப்ப சொன்ன இப்ப அவர்கள் சொன்னாங்க 10% கொண்டு வரும்னாங்க, காலமுறை ஊதியம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து துப்புரவு பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் தருவோம்னு சொன்னாங்க. அரசு மருத்துவமனைகளில் வேலை பார்க்கக்கூடிய செவிலியர்களுக்கு நிரந்தர பணியமர்த்துவோம்னு சொன்னாங்க. மின்சார வாரியத்தில் பணியிருக்கின்ற டெம்பரரியாக பணியாற்றணும்னா நிரந்தரமாக்குவோம்னு சொன்னாங்க. எதையுமே அவர்கள் செய்யல. 2021 சொன்ன தேர்தல் வாக்குறுதி எதுவுமே செய்யல. இனிமே என்ன செய்ய போறாங்க சாதனையா? மத்திய அரசு ரொம்ப குடைச்சல் கொடுக்கதாகவும் சொல்லியிருக்கிறாரு. திமுக வளர்ச்சியை பார்த்துட்டு மத்திய அரசு குடைச்சல் கொடுக்குது. பின்ன தள்ளப்படுவது என்பது உறுதி. ஆனா அதுக்கு மத்திய அரசு காரணம் இல்ல, தமிழக மக்கள் தான் காரணம். எந்த முதல்வர் சொல்லியிருக்காங்க? தமிழ்நாட்டிலயா? அங்கன்வாடி பணியாளர்
எனக்கு 20% இன்னைக்கு கருத்து கணிப்புல எனக்கு கூட இருக்கு. ஒரு டிவிலையும் கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க, அதுலயும் திருநெல்வேலி தொகுதி தான் கூடுதல் இருக்கு, ராதாபுரம் தொகுதி கூட இருக்கு. இந்த சூழ்நிலையில எப்படி முதலமைச்சர் அவர்கள் அப்படி சொல்ல முடியும்? அவங்க ஒரு கருத்து கணிப்பை வச்சு ஒரு பேப்பர்ல ஒரு விளம்பரத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கன்வாடி பணியாளர்கள் கடந்த வாரம் கூட சபாநாயகரை சந்திக்கும் போது உங்களெல்லாம் நான் கட்டிக்கா கொடுத்துருக்காங்க. மக்களுக்கு தேவையான கோடி ரூபாய் இன்னும் வரல, எங்களுக்கு தமிழகத்துக்கு வந்தா நீங்க எல்லாம் நிரந்தரப்படுத்தப்படும். இதுக்கு காரணம் அதாவது காங்கிரஸ் கட்சியில இருந்ததை காட்டிலும் 300 மடங்கு அதிகமாக இன்னைக்கு நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் ஆட்சியில் பங்கு ஒத்து வராது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்த நிலையில் ஆட்சிக்கே வராத போது ஆட்சியில் பங்கு எப்படி என்று விளக்கம் கருத்து தெரிவித்த நேரலை காட்சிகளை நாம் அண்மை செய்தியாக பார்த்தோம்.